வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு அட்வான்ஸ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 1/1/2025 மார்கழி 17ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு வருஷம் பிறக்கின்றது ஆங்கில புத்தாண்டு. ஆங்கில புத்தாண்டு பொதுவாக நைட்டு 12 மணிக்கு எல்லோரும் கேக்கு வெட்டி ரொம்ப ஜெகஜோதியாக உலகமே கொண்டாடும். நம்ம 6 மணிக்கு நம்ம கொண்டாடுவோம். இப்போ ஆங்கில முறைப்படி பார்க்கும்போது மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது இந்த 2025 அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த 1/1/2025 இது நம்ம பெரும்பாலும் ஆங்கில புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் நியூமராலஜி படி தான் பார்ப்போம். நியூமராலஜி அடிப்படை பார்த்திங்கன்னா 2025 எதை குறிக்குதுன்னா செவ்வாயை தான் குறிக்குது. இதுனா செவ்வாய் 9 கூட்டுத்தொகை மொத்தமாக கூட்டி பார்த்தோம்னா 11. அப்போ சென்ற வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் மேசராசிக்காரர்களுக்கு அமோகமான வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. எல்லா துறையிலையும் சரி, நீங்கள் வேலை பார்க்குறதுலையும் சரி, தொழிலும் சரி. என்ன சாமி அடுத்து வேலை வரப்போகுது, மேசராசி உட்கார போகிற என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா அது 2வது பார்ப்போம். முதல்ல ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போதியா அதை பார்ப்போம்யா. அப்புறம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி வருது, குரு பயிற்சி வருது, ராகுகேது பயிற்சி. அந்த ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொருக்குண்டான பலனை கொடுக்கும். ஆனால் பொதுவாக உங்களுடைய மேசராசிக்காரங்களுக்கு 2025 செவ்வாயோட ஆதிக்கத்தோடு இந்த பிறக்குது. அன்னைக்கு பார்த்திங்கன்னா என்ன திதி உழுகுது அப்படின்னா துதியே திதியும் உத்திராட நட்சத்திரமும் உழுகுது. அது ஒரு நல்ல சிறப்பு தான். அதே போல் நைட்டு 12 மணிக்கு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா லக்னம் கன்னி லக்னம் உழுவும். இதே நம்ம 6 மணிக்கு மேலே பார்த்தோம்னா தனுசு லக்னம். ரெண்டும் உபய லக்கணம் தான். ஒன்று புதனுடைய லக்கணம் கன்னியா லக்கணம், இன்னொரு லக்கணம் குருவோட லக்கணம் தனுசு லக்கணம். 12 மணி கோச்சா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கணக்கு விழுகும். நம்ம 6 மணிக்கு விடிஞ்சு பார்த்தா இது விழுவும். அதுதான், அது ஒன்றும் ஒரு பெரிய மாற்றுக்கிறது கிடையாது. மேசராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் இந்த வருஷத்தில் அமோகமான வரவேற்பு, வெற்றி வாய்ப்பு, அமோக விளைச்சல்கள் எல்லாம் கொடுக்கும். அயன சயன போகம் உங்களுக்கு சுகம் நல்ல சிறப்பாக இருக்கும். நல்ல இடமாற்றங்கள், தொழில் முன்னேற்றங்கள், உடன் பிறந்த சகோதர ஒரு ஒற்றுமை பிணைப்பு, அந்த பங்காளிகளுக்குள்ளெல்லாம் ஓரளவுக்கு கருத்து வேறுபாடுலாம் இருந்தது. இந்த வருஷம் கருத்து வேறுபாடு இன்றி உங்களுக்கு ஒரு புதிய சொத்துக்கள், அந்த அண்ணன் தம்பிகளால் எந்த பங்காளினால் அந்த சொத்து பிரச்சனை வந்துச்சோ அந்த சொத்து பிரச்சனை நீங்கி உங்களுக்கு ஒரு புதிதாக ஒரு சொத்துக்கள் அமைய வாய்ப்புகளும், அதுவும் உங்கள் மூலியமாக அனைவருக்கும் பங்கு போட்டு அதில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. மேசராசியில் பிறந்தவர்கள் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் லக்கணத்திலேருந்து 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதான் கடகத்தில் உட்காந்துருக்கிறார். அப்போ கடகத்தில் உட்காந்துருக்கிற ஒரு செவ்வாய் நல்ல அம்மா வழியில் நல்ல ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அம்மா வழியில் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். அம்மா மூலியம் நல்ல ஒரு காரியத்தை சாதிச்சுக்கிருவீங்க. அதே போல் உங்களுக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தது. இனிமேல் அந்த கருத்துபாடு இல்லாமல் நல்ல ஒரு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2025 உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு பிறக்கிறது. அதுக்கப்புறம் உங்களுடைய குழந்தைகள் நல்லா படித்து நல்ல உங்களுக்கு நினச்ச மாதிரி குழந்தைகள் உங்களுக்கு இந்த வருஷத்தில் உங்களுக்கு உண்டான ஒரு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் நினச்சதை செஞ்சிட்டோம்ப்பா
அப்படின்னு குழந்தை மூலியமாக நல்ல ஒரு வரவேற்பு, குழந்தைகள் மூலம் நல்ல ஒரு மார்க்குகள், அது மூலியமாக நல்ல காலேஜ் கிடைக்கிறது, நல்ல பள்ளி கிடைக்கிறது, நல்ல அது அவங்க மூலியமாக ஒரு குடும்பத்தை கூட்டு வந்து ஒரு ஒன்று சேர்க்கறது, அது மூலியமாக தொழில் வாய்ப்புகள் உண்டாகிறது. இதெல்லாம் உங்களுக்கு இந்த குழந்தை மூலியமாக ஒரு லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ குழந்தை வந்து அது ஒரு உறவு கூட்டிகிட்டு வரும், அந்த உறவு மூலியமாக உங்களுக்கு ஒரு வரவு கிடைக்கும். அதுதான் அந்த மேசராசிக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. அப்புறம் உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்துல போய் கேது இருக்கார். அவர் அது இந்த பயிற்சி ஆயிடுவார். இருந்தாலும் உங்களுக்குண்டான கெட்ட சிநேகிதங்கள் உங்களை விட்டு விலகி விடுவார்கள். இது வரைக்கும் அப்படி கெட்டவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு நண்பராகிடுவாங்க. அப்படிப்பட்ட வாய்ப்பு இந்த ஆண்டில் உங்களுக்கு அமையுது. அது மிகப்பெரிய சிறப்பு. 6ஆம் இடத்துல கடன், எதிரி, சத்துரு, உடல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் கொஞ்சம் மாறுபடும். இதில் என்ன, நீங்கள் போக்குவரத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக போயிட்டு வரணும், அவ்வளோதான். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது, போக்குவரத்துகளை கொஞ்சம் நிதானம் போயிட்டு வரணும். உணவு வகைகளையும் கொஞ்சம் இரவு நேர உணவு வந்து நீங்கள் கொஞ்சம் குறைவாக எடுப்பது நல்லது. இரவு நேரம் அதிகமாக சாப்பிட்டு பழகிட்டோம் நம்ம கல்ச்சர் படி பார்த்தா. அதனால் இரவு நேர உணவு கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அதனால் உடல் அலர்ஜிகள், உடல் உபாதைகள் வந்து விலகும், நிரந்தரமாக இருக்காது. அப்புறம் உங்களுடைய ராசிலேருந்து 7ஆம் இடம் சுத்தமாக 8ஆம் இடத்துல புதன் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு புதன் வந்து பெரிய ஒரு யோகம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் 8ஆம் இடத்துல இருக்க புதன், மறைஞ்ச புதன் நிறைஞ்ச பணம் கொடுப்பார். அப்போ எந்த வகையிலையாவது உங்களுக்கு தொழிலுக்கு எந்த வித இடையூறு இல்லாமல் ஒரு ஞாபக சக்தியோடு கண்டிப்பாக இந்த ஆண்டில் ஒரு பொழைச்சிக்கிருவின்னு சொல்லுவோம்ல, நல்லா பொழைச்சிக்கிருவீங்க. சரி, 9ஆம் இடத்த பாக்கியஸ்தானத்தில் பாருங்கள், அருமையாக இருக்காங்க. உங்களுடைய சூரியன், உச்சம் பெற்ற சூரியன் 9 பாகிஸ்தான் இருக்கார். அதே போல் கூட சந்திரன் இருக்காங்க. அப்போ சொத்து கண்டிப்பாக கிடச்சி தீருங்க, அதில் மாட்டுக்கிறது கிடையாது. யார் எதிர்த்தாங்களோ அவங்களாம் அவங்க நண்பனாகி விடுவார்கள். அவன் மூலியமாக தாய் தப்பனுடைய சொத்து வாகங்கள், தாய் தப்பனால் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள், உங்களால் குழந்தைகளுக்கு ஒரு வாய்ப்பு, எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாகவே அமைகிறது. அடுத்து 10 சுத்தம் 11ஆம் இடத்துல சனியும் சுக்கிரன் இருக்காங்க. இப்போ சனி வந்து உங்களுக்கு மேலே ஏழைச்சி வர போகிறார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போதைக்கு லாபத்தை சனி இருக்கார். இந்த லாப சனி இருக்கும்போது சுக்கிரன் கூட இருக்கிறனால ஏதாவது சொத்து சுகம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சி வந்தாலும் உங்கள் பேரில் மனைவி பேரில் வாங்கிறது சனிக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன், சனியும் சுக்கிரன் நண்பர்கள். சுக்கிரன் வீட்டில் அவர் உச்சம் வருவார். அவர் இப்போ சேர்ந்தா உட்காந்துருக்கிறாரு. அதனால் நீங்கள் உங்கள் மனைவி பேரில் சொத்து வாங்கிறது, அது மூலியமாக ஒரு பேங்கில் அக்கௌண்ட்டில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி நகை வாங்குறதுலாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வருமானங்கள், அதுக்குண்டான அந்த தொகையெல்லாம் உங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்க முடியும், குறைய வாய்ப்பு இல்லை. அடுத்து 12ஆம் இடத்துல ராகு. பொதுவாகவே கிரகங்கள் வந்து ராகு கேது வந்து மறைஞ்சிருக்கலாம் சொல்லுவோம். இந்த மறைஞ்ச இடத்துல இங்கே பாவக்கிரகம் இருந்தால் நல்லது தான். அப்போ 12ஆம் இடத்துல மோட்ச ஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ராகு உட்காந்துருக்கிறாரு. அவர் மீனத்தில் உட்கார்ந்ததுனால அவர் பேச்சு ஆயிடுவார். அவர் பேரிச்சாக இன்னும் டாப்பாக உங்களுக்கு இருக்குங்க. நல்ல அதிர்ஷ்டங்கள், நல்ல பொழுதுபோக்கான சித்திரங்கள், இது வரைக்கும் அலைஞ்சதுக்கு உண்டான வாய்ப்பு, வெளியூர் பிரயாணம் போகிறது, சுற்றுலா போயிட்டு வர்றது, குழந்தை குட்டிகளோட மகிழ்ச்சியாக ஒரு சொந்த பந்தங்கள் வீட்டில் போய் இருந்து நல்லா தங்கி வர்றது, ஒரு நல்ல ஒரு அனுபவத்தையும் நல்ல ஆனந்தத்தையும் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கும். மொத்தத்தில் மேசராசிக்காரங்களுக்கு ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். இது இந்த 2025 நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்துக்குருவோம். இப்போ மேசராசியில் பிறந்தவங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க வச்சுக்குருவோமே. இந்த அஸ்வினி நட்சத்திரம் கேது தசை ஆரம்பிச்சிருக்கும். அப்போ கேது தசையில் பிறந்தவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல ஞானிகள், அதாவது பிரம்மச்சரிகள், ஜீவசமாதி வழிபாடு, குருமார்கள் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு, அதே போல் ஆஞ்சநேய வழிபாடெலாம் பண்ணுறது, கற்ப விநாயகர் வழிபாடு பண்ணுறதெல்லாம் மிக அற்புதமான பலன் கிடைக்கும்.
இந்த ஆண்டிலிருந்து அந்த ஆண்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்கள். யாருக்கு? அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு. அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. பரணிக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரனுக்கு அதிபதி அரங்கநாத பெருமான். அப்போ அயன சயன போகம் நல்ல உங்களுக்கு சுகாதிபதி அவர் தான், தனாதிபதி அவர் தான், 2ஆம் இடம். அப்போ நல்ல பெருமாளை வழிபாடு பண்ணுறது, மலையில் உள்ள பெருமாள், அந்த மாதிரி பெருமாள் கோயிலில் உங்கள் பக்கத்தில் உள்ள பெருமாள் போய்க்கலாம். நீங்கள் அதுக்காக பெரிய பெரிய ஸ்தலங்களுக்கு போகணும் அவசியம் கிடையாது. திருப்பதி போகணும் அங்கே கிடையாது. பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயில் மலை கோயிலில் போய் அந்த பரசப்பர பண்ணைக்கு தீப ஒளி ஏற்றிட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். மார்கழி மாதம் பொதுவாகவே அதிகாலையில் எல்லா கோயிலும் திறந்துருவாங்க. அந்த மாதிரி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அரங்கநாத வழிபாடு பண்ணுறது, பெருமாள் வழிபாடு பண்ணுறது, மலையில் மேற்கூடிய அந்த பெருமாளை வழிபாடு பண்ணும்போது நல்ல உங்களுக்கு பல மாற்றங்களும் ஏற்றங்களும் பரணி நட்சத்திர காலம் கிடைக்கும் என்பது ஐயமில்லை. அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஒன்று மட்டும் இருக்கும். மேசராசியில் பிறந்தவங்க இவங்க நம்ம முருகப்பெருமான் யார்? திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறதும், தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதும், அதே போல் இந்த லிங்கோத்பவர்னு சொல்லுவோம். நம்ம சிவன் கோயிலுக்கு பின்னால் லிங்கோத்பவர் இருக்கும், அந்த மூலசம் பின்னால். அவரை வழிபாடு பண்ணுறது மிக அற்புதமான பலன் கிடைக்கும். ஏன்னா பேரொளி பிளம்பாக சாமி வந்தார். அந்த பேரொளி பிளம்பாக இருக்கக்கூடிய பகவானை நல்ல நெய் விளக்கு ஏற்றி பழங்கள் வைத்து அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றங்களும் அற்புதமான பலன்களும் உங்கள் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் என்பது ஐயமில்லை. இது மேசராசிக்காரனுக்கு உண்டான பொதுவான பலன். உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய ராசி லக்னம் தசாபுத்தி தகுந்த மாதிரி பலன் கூடும் குறையும் என்பது மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஓரளவு கண்டிப்பாக ஒத்து வரும் என்பதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. 2025 ஆங்கில புத்தாண்டு அதிர்ஷ்டமாக புத்தாண்டாக அமைய வேண்டும் என்று மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.